நான்லாம் இன்னும் யாரும் எங்க ஊர்ல 4 காளையை அடக்கிட்டு எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நானும் வரணும். இந்த பனி பிரதேசத்துல மைனஸ் எத்தனை டிகிரி? 16 டிகிரி. இந்த 16 டிகிரில இமயமலைக்கு நடுவுல பொங்கல் வைக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் சிராஜ் அருண். இன்னைக்கு நம்ம தமிழர் பண்பாட முக்கியமா பறைசாற்ற ஒரு ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்? பொங்கல் ஃபெஸ்டிவல். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நானும் வரணும். இந்த பனி பிரதேசத்துல மைனஸ் எத்தனை டிகிரி? 16 டிகிரி. இந்த 16 டிகிரில இமயமலைக்கு நடுவுல பொங்கல் வைக்க போறோம். இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த பொங்கலை எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க. வாங்க போய் பொங்கல் வைப்போம். விநாயக பெருமானே, ஆறுபடை வேல் முருகா, மும்மூர்த்திகளே, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, பன்கடையிலே பள்ளிகண்டா, என்னை படைத்த பிரம்மதேவராயா போற்றி, முத்தேவிகளும் போற்றி, பார்வதி தேவியை போற்றி, மகாலட்சுமி போற்றி, சரஸ்வதி தாயை போற்றி, தேவர்களும் முனிவரும் ரிஷிகளும் போற்றி, கருப்பசாமி சப்த கன்னிகளும் போற்றி, எல்லாரும் துணைங்க. அல்லாவே ஜீசஸை விட்டுட்டா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அல்லாஹ் ஜீசஸ்ரா, அதான் இயேசுப்பா கர்த்தரே, எல்லாரும் காப்பாற்றுங்க. இந்த இமயமலையில் நான் இருக்கும் பொழுது என் இமயத்தை தூக்கிவிட்டு இந்த உலகை ஆடும் இமயமாக என்னை வாழ்க்கை என்னை இருவரையும் சேர்த்து இமயத்தை விட பெரிதாக உயர்க உலர்றே ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு மேல என்னால போராட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுப்பு செஞ்சாச்சு, நெருப்பு வச்சாச்சு. இப்போ பொங்கல் செய்யறதுக்கு நம்ம பச்சரிசியை நல்லா கழுவி அதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிடணும். ஸோ ஒலை வரும்போது அதை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கல் செய்ய தயாராகிடலாங்க. வாங்க போய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசியை வந்து நம்ம நல்லா கழுவிடணும். எனக்கும் அருணுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் பொங்கல் வைக்க போறோம். மாப்பிள, நம்ம வந்து சுடுதண்ணி கொண்டு வந்தோம்ல? ஆமா, நான் கொண்டு வந்த சுடுதண்ணி அப்பயே நல்லா சூடா இருந்துச்சு. இப்ப இந்த மைனஸ் 16 டிகிரிக்கு சுடுதண்ணியே பச்சை தண்ணியா மாறிடுச்சுங்க. அப்ப எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. கழுவியாச்சு மாப்பிள, ஒலை வச்சிருவோம்டா. வாடா குழவை குழவை இப்ப அது பொங்கி வரும்போது போடணும் குழவை. ஓகே, எங்க உனக்கு குழவை போட தெரியுமா? நீ என்னடா சென்டர் பிரஸ் நாக்கை நாட்டியமாட வைக்க மேட்ற மாதிரி. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக மணாலிக்கு வந்து 20 நாட்களே ஆன புதிய பனிப்பொங்கல், யாரும் கண்டிராத பனிப்பொங்கல். காலையில் 8 மணிக்கு சங்கீத சோரங்கள். இன்று இரவு 11 மணிக்கு என்னடா இரவு 11 காலை 10 மணி. காலை 10 மணிக்கு ராசி பலன். உங்கள் ராசிக்கு இன்று சந்திராஷ்டம் இருப்பதால் அடுப்பில் எதுவும் சமைக்க வேண்டாம். சமைத்தால் தலைகீழாக விழுந்து ஆற்றில் மண்டை அடிபட்டு ஆம்புலன்ஸை வர வைக்க வேண்டும். மதியம் 2 மணிக்கு சிராஜ் அருண் பங்கு பெறும் பொங்கல் வைப்பது எப்படி கற்று தருகிறார்கள் பனிப்பொழிவில். சாயங்காலம் 6 மணிக்கு பனிப்பொங்கல் செய்வது எப்படி இறக்கி வந்து 20 நாட்களே ஆன பனிப்பொங்கல் ரெசிபி தவறாமல் காணுங்கள். இரவு 10 மணிக்கு சிராஜ் அருண் நடிக்கும் மணாலியில் ஒரு திடுக்கிடும் சம்பவம். பொங்கல் ஆச்சா இல்லையாடா? ஆகிக்கிட்டே இருக்குடா, எப்ப ஆகும் தெரியலடா. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. நம்ம கிட்ட பச்சரிசி இருக்கு, அது வந்து மண்டை வெல்லம், இது வந்து கிஸ்மிஸ், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து தால் இருக்கு. சோ சூப்பரா பொங்கல் செய்ய போறோம். வாங்க போய் பண்ணலாம். நான்லாம் இந்நேரம் எங்க ஊர்ல 4 காளையை அடக்கிட்டு அப்படியே காளையை அடக்கின சோத்துல வந்து அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஒரு தூக்கம் போட்டு சாயங்காலம் எந்திரிச்சு கரும்பு கடிச்சிட்டு அப்படியே போய் பிரைஸ் வாங்குவேன். எத்தனை பிரைஸ் மாப்பிள்ள வாங்கியிருக்கா? அதெல்லாம் கணக்கே இல்லை மாப்பிள்ள, கணக்கே எல்லாம் கிடையவே கிடையாது. சாயங்காலம் ஆரம்பிக்கிட்டா ஊர் திருவிழாவில் எங்க ஊர் சிவகங்கை முட்டை வயல்ல அப்படியே மண்பானை போட்டியும் கலர் கலரா நிறைய விளையாட்டு இருக்கும் மாப்பிள்ள. நான் கலந்துக்க மாட்டேன் அவ்வளவா, கலந்தேன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன். ஜல்லிக்கட்டுல
ஒரு நாள் மாப்பிள்ள ஒரு பயங்கரமான காலை ஓடிச்சு என்னைய உள்ள போக சொன்னாங்க. நான் காலை பிடிச்சு நமக்கு அவ்வளோ இது கிடையாது. சரி என்னடா பண்ண வேணாம்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். அந்த காலை ரொம்ப அட்டுலயே முடிஞ்சு. சரி வந்ததை பாத்துக்கோம்டா அப்படின்னு சொல்லி மண்ணில் அப்படி கும்பிட்டு தலையில அப்படி பூசிட்டு இறங்கினே பாரு, காலை முட்டி தூக்கிடுச்சா அவனு, தூக்கி அங்கிட்டு பறந்து பெரிய அசிங்கமாயிருச்சு. அதோட விடல திடு அது பின்னாடியே ஒண்ணு திருப்பி வந்து பாரு, தெரிச்சு ஓடிட்டேன். அப்ப நீ கடைசி வரை காளைய பிடிக்கல? காளைய பிடிச்சேன், ஆனா அதோட குட்டிய பிடிச்சேன். விடுவேனா நானு? கண்டு குட்டிய அவுத்து விட்டான், துரத்தி பிடிச்சு உங்க அப்பா என்னையே அடிக்கிறாருன்னு சொல்லி டம்மு டம்முன்னு அது ஒரு 2 குத்த போட்டு சட்டி கருகுதுடா, கிண்டி விடுறா. என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது? ஆமாப்ல காத்து ரொம்ப அடிக்குதுலடா. நீனா உங்கள பொங்கலா பெண்ணா சாப்பிட்டு தூங்கி படம் பாப்பா. நான் எங்க ஏரியால நான் வந்து சொல்றேன் அத. நான் எங்க ஊர்ல பொங்கல் நடக்குதா எங்க ஏரியால, அப்ப பானை உடைக்கிற போட்டி. நானு சங்கர் முகில் யாருமே பானை உடைக்க மாட்டோம். நம்ம ஏரியால ஒரு கடை இருக்கும், செந்தில் கடை. கடவுள் நட மாட்டான், எங்களை கிரிக்கெட் விளாட விட மாட்டான். அவன் கடையை டார்கெட் வச்சு டம்னு அடிக்கிறது. அப்புறம் எங்க ஏரியா கிழவிங்கெல்லாம் நிற்கும், பொண்ணு நிற்கும் கிழவிங்க. நாங்க போய் பானை உடைக்கிறோம்னு சொல்லி அது மட்டும் உடைக்கிட்டு இருக்கோம். அதான் ஒரு காலண்டா மாப்பிள்ள சைட்டை போடுறது. அப்படி அதான் ஒரு காலம். அவங்க ஏரியால வந்து இவர் மைனரு, நான் தான் எங்க ஏரியா வந்தது. நான் தான் எங்க ஏரியா நானு நான் வந்தாலும் எல்லாரும் மதருவாங்க. பொட்டக வேலை வேற என்ன நடக்கும் மாப்பிள்ள? உனக்கு தெரியாதடா பொட்டக வேலை பத்தி. அதான் பிரம்மா மாப்பிள்ளை வரையும் பொங்கல் கலந்துக்கலாம். இந்த வாரம் வந்துருந்தானா பயங்கரமா கொண்டாடி இருக்கலாம். அந்த டிராவல்ல இருக்கும். அண்ணன் தோப்பு ஒன்று இருக்குங்க. மணியண்ணன் எங்க மணியண்ணன் எங்க பெரியப்பா மையன் தான் மணிகண்டன் சென்னையில வேலை பாக்குறாப்புல. எப்படி அவங்கள பாத்துக்குவாரு நம்மளா? அங்கமா பாத்துக்குவாரா? தோப்புலதான் இருப்போம், தோப்புலதான் இருப்போம். வாழ்க்கை அப்படி இருக்குங்க பயங்கரமா. மணாலி மணாலி கிராமத்தாளுக்கு தான் கிராமத்தாளுக்கு. அதுவும் பொட்டகோயில போயிட்டு நானும் மாப்பிள்ளை நாட்டுக்கோழி அடிச்சுட்டு எங்க ஐயா தாத்தா அம்மா எல்லாமே நம்ம சங்கமா பாத்துருவாங்க சார். அப்படியே வயல்வெளியில நானும் ஒண்ணு நடந்துட்டு கம்மாயில புளியில போட்டு வந்தா வீட்டுல அப்படியே இலையில நாட்டுக்கோழி மீன் ஆமா ரத்த பொரியல் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே நாடக மடைக்கு போனோம்னா பசங்க எல்லாம் இருப்பாங்க. அப்படியே ஒரு ஜாலியா வெயிட் பண்ணிட்டு அப்படியே போய் கிணத்துல போய் குதிச்சுட்டு அதாவது ஒரு வாழ்க்கை. தேனூர் நம்ம தேனூர்லாம் சொர்க்கத்துல இருக்கும்டா. அப்படியே தேங்காவை குடிச்சு தாங்கிக்கிட்டே இருக்கலாங்க. நீ வண்டியா குடிப்போம். கிராமம் தான். மணாலி காஷ்மீர் இதெல்லாம் போத்துருங்க. கிராமம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அரிசி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. தாலும் நல்லா ஊதிருச்சு. இப்போ அதை நல்லா மசிச்சு லைட்டா பொங்கல் பதத்துல வச்சுக்கணும். ஏன்னா அரிசி இருந்துச்சு அப்படின்னா பொங்கல் வந்து பெர்ஃபெக்டா வராது. ஸோ லைட்டா மசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாக போட்டு கிண்டிட்டோம்னா பொங்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சுங்க. அரிசி வந்து நல்லா உள்ள வந்துருச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான வெள்ளைப்பாக வந்து காய்ச்ச போறோம். வாங்க போய் காய்ச்சலாம். பொங்கலா ஓரமா ஒரு இடத்துல வச்சுட்டு பாக காய்ச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான மண்டை வெள்ளத்தை பாகு மாதிரி காய்ச்சிக்க போறோம். நம்ம வந்து அரிசியும் தாலும் ஊற வச்சு நல்லா அதை மசிச்சு சமைச்சிட்டோம். இப்போ வந்து பாக ஊற வச்சுட்டு நல்லா வந்து நம்ம அப்பதான் பொங்கல் செய்யும் போது நல்லா பிளேவரிஷா டேஸ்டா சூப்பரா வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பரா பொங்கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைப்பாக பொங்கலோட போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். வாங்க போறோம். இது கோழி பொங்கலடா, இது வேலி பொங்கலடா. என்னடா பாட்டு இது? என்ன இந்த பாட்டு? ஐ பொங்கலும் பொங்கலும் பாலும் பொங்கல் ஏறத பாட்டு. என்னடா ஏறத பாட்டு? ஏய் இது மகாநதி மட்டும். இது இந்த பாட்டா? ஏ பொங்கல் பொங்கல் மாட்டு பொங்கல் ஆட்டு பொங்கலடா, இது வேட்டு பொங்கலடா. கிண்டு கரடி பொங்கலோ பொங்கல். மாப்ள கோவா போடுறா. வடிவேலு ஒரு படத்துல அடியே இடறா. ஐயோ பொங்கல் வரதுடா. பொங்கல் வந்துருச்சுடா. சூப்பரா. ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு தேவையான எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா மணக்க நெய்யை ஊத்தி அதுல ஏலக்காய் அதுக்கப்புறம் முந்திரி கிஸ்மிஸ் பழம் போட்டு பொங்கலுக்கு மேல போட மேரினேஷன் பண்ண போறாங்க. மாப்பிள்ள சீக்கிரம்டா. ஃப்ரெண்ட்ஸ், மணக்க இருக்க இந்த முந்திரி கிஸ்மிஸ் ஏலக்காய நம்ம பொங்கல்ல போட போறோம். பொங்கலோ பொங்கல்
இதான் மாப்பிள குலவை. இது வந்து ஆப்பிரிக்கன் குலவா மாப்பிள. ரம்பா ரம்பா ஜும்பா ஜும்பா மாயா கட்டி கடபரபட்டி ஜெகட்டோ. கரும்பு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்டா மாப்பிள கரும்பு இங்கெல்லாம் விளையாதுடா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா நம்மளோட பனிக்கட்டி பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. பொங்கலை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போறோம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வந்து பயங்கரமா இருக்குங்க. ஸ்மெல்லு இது கிஸ்மிஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிடுமா? சாப்பிடலாம். இன்னும் 2-3 வாய் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் உண்மையிலே. எப்படி எப்படி சூப்பரா இருக்கா? அப்படியே நம்ம மதுரை ஸ்டைல ஒரு பொங்கல் தான். இது வந்து பனிக்கட்டி பொங்கல். நம்ம வீடியோ பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா வீட்டில் கரும்பு சாப்பிட்டு ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துட்டு சந்தோஷமா கொண்டாடுங்க. பொங்கல் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. டைப் இருந்தா வழி பிறக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்ங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவில் அவங்க சந்திக்கிறோம். டைப் இருந்தா வழி பிறக்குமா? ஆமாம். மார்கழி எங்க தமிழ் மாசம் சொல்லு. மார்கழி தப்பு. சித்திரை சித்திரை வைகாசி ஆவணி புரட்டாசி சித்திரை வைகாசி ஆடி ஆடி உனக்கே தெரியல. சந்தமா இருக்கான். ஆமாடா ஃப்ளைட்டை பிடிச்சி காலை அடையிட்டு வருவோம்டா நம்ம ஊர்ல போய். ஆமாண்டா. ஓகேங்களா ஸ்ட்ரைட்டா ஃப்ளைட்டை பிடிச்சி ஜல்லிக்கட்டு அடக்குறோம். வந்து அடிக்கிறோம். திரும்ப இங்க வந்து வீடியோ பண்ணுவோம். பாய்.